வணக்கம். காலம் முழுவதும் காத்திருப்பேன். அத்தியாயம் 9. அதற்கு பின் தொடர்ந்து ஒரு வார காலம் வானம் பளிச்சென்று இருந்தது. பச்சை குழந்தை விரலால் முதுகை வருடுவது போன்ற இதமான வெப்பத்துடன் சூரியன் காய்ந்து கொண்டிருந்தது. பெங்களூர் போல சீதோஷ்ணம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இப்படியே இருந்தால் வேலைக்கு வரதும் போகிறதும் நமக்கு அலுப்பாகவே இருக்காது. மழைக்காலம் எப்போ ஓயும்னு நான் மனசுக்குள்ளே சாமியை கும்பிட்டுட்டு இருக்கேன். நாங்கள் இருக்கிற வீட்டில் ஈரத்துணிகளை காய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். மாயாவும் தேவகியும் சீதோஷ்ண நிலையை பற்றி பேசிக்கொண்டு கோவிந்தன் கொண்டு வந்து வைத்த தேநீரை மெல்ல உறிஞ்சி கொண்டிருந்தனர். சுகன்யாவின் மனம் ஏக்கத்திலே தவித்து கொண்டிருந்தது. அன்று பெய்த மழைக்கு பின் வானம் இப்படியா சதி செய்ய வேண்டும்? அவளது உணர்வுகளை சோதிப்பது போல அதற்கு பின்னர் அவர்கள் மூவரும் நித்யானந்தனின் காரில் ஏறிக்கொள்ளும் வாய்ப்பே இல்லாது வயிற்றெரிச்சலை கொட்டிக்கொள்கிறதே. நம்ம கஷ்டத்தை தானே நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு வாரமாவது நல்லா மழை கொட்டி தீர்க்காட்டா இந்த வருஷம் பயிர் விளைச்சல் குறைஞ்சிடுமே. தண்ணி கஷ்டத்தில் ஜனங்கள் திண்டாடுவாங்களே. காலியான கோப்பைகளை தட்டின் மீது அடுக்கிக் கொண்டே முணுமுணுத்து கோவிந்தனை தேவகி வெறுத்து பார்த்தாள். அவள் எது சொன்னாலும் இந்த கோவிந்தன் ஏறுமாறாக பேசுகிறானே. ஆனால் இந்த சுகன்யா ஏதாவது சொன்னால் உடனே கூட தாளம் போடுகிறானே. இதன் ரகசியம்? இதென்ன சிதம்பர ரகசியம்? மாச சம்பளம் வாங்கினதும் ஒரு 5 ரூபாய் நோட்டை அவன் பக்கம் தள்ளுகிறாள் சுகன்யா. அந்த நன்றி. நான் பகல் டிஃபன் கொண்டு வர மறந்து போயிட்டா பட்னி கிடந்தாலும் கிடப்பேன். இல்லாட்டா எழுந்து போய் காலார நடந்து எதிர்பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலில் ஏதாவது வாங்கி சாப்பிடுவேனே தவிர சுகன்யா போல கோவிந்தன் அனுப்பி வாங்கிட்டு வர சொல்லி சாப்பிட மாட்டேன். ஏன்னா இவன் பிடிக்கு பிடி நமசிவாயம், நமக்கு கட்டுப்படியாகாது என்றாள் தேவகி வெறுப்புடன். மெல்ல தேநீரை சாப்பிட்டபடி ஜன்னல் வழியே தெரிந்த வானத்தை பார்த்தாள் சுகன்யா. பட்டு நீளமாக அது பளிச்சென்று காணப்பட்டது. மழை இல்லாது பயிர் வாடுவதைப் போல அவளது உணர்வு உயிரும் நித்யானந்தத்தின் அருகாமையை அனுபவிக்க முடியாது வாடுகின்றனவே. இதை யாரிடம் சொல்ல முடியும்? அன்று பிற்பகல் திடீரென்று கடற்காற்று மிகவும் ஜில்லென்று வீசத் தொடங்கியது. காலையில் நாம் பேசினது வானத்தின் காதில் பட்டுவிட்டதோ? 3 மணிக்குள் கருப்பாய் இருட்டிக்கிட்டு வரதே. மாயா பதறினாள். பயப்படாதே, என்கிட்ட கொடை இருக்கு. மழை நல்லா பிடிச்சிக்கிறதுக்குள்ள 2 பேரும் பஸ் நிலையத்திற்கு போயிட முடியும். தேவகி ஆறுதல் சொன்னாள். ஊழியர்கள் எதிர்பார்த்தது போல பளீர் என்று மின்னலுடன் தொடர்ந்து இடியோசை எழுப்பிக் கொண்டு மழை ஆரம்பமாகிவிட்டது. மாலை வேளை முடிவுற்றது என்று மணி கிணுகிணுக்கத் தொடங்கியதுமே எல்லோரும் அவசரமாக எழுந்து மாடிப்படிகளில் தாவி இறங்கியபடி சாலைக்குள் மறைந்து விட்டனர். குடை இல்லாட்டா என்னுடையதை இரவலாக தரேன். நீங்கள் மழையில் நனையக்கூடாது. அதனால் சுகன்யா முடிப்பதற்குள் துரைசாமி சிரித்து விட்டார். நாம் 3 பேருமே கொடுத்து வச்சவங்க. நமக்கு தான் மழை பெய்யும் போது அபயம் அளிக்க மேனேஜர் இருக்காரே என்றார். அவர் கண்களில் மிதந்த பரிகாசத்தை புரிந்து கொண்ட சுகன்யாவின் மூக்கும் முகமும் சூடாகி போனது. நெஞ்சில் ஒரு இன்ப சிரிப்பு. இன்று அவர்கள் மூவரும் மறுப்பின்றி மேனேஜர் காரில் புறப்படப் போகிறார்கள். வழியில் அவர்கள் இருவரும் இறங்கி கொண்டு விட்டதும் அவள் தனியே நித்யானந்தத்துடன் தன் வீட்டு தெருக்கோடி வரை காரில் சவாரி செய்யப் போகிறாள். சில நாட்களாக அவள் பையிலே பத்திரமாக ஒரு பிளாஸ்டிக் உரைக்குள் பதுக்கி வைத்திருக்கும் அவனது கைக்குட்டையை திருப்பி தந்துவிட வேண்டும். துரைசாமியிடம் உத்தரவு வாங்கி கொண்டு ஏதாவது ஒரு ஃபைலை தூக்கி கொண்டு சந்தேகம் கேட்கும் பாவனையில் மேனேஜர் அறைக்குள் அந்த கைக்குட்டையுடன் நுழைத்து அதை திருப்பி தர வேண்டும் என்று பல முறை எத்தனித்தாள். மாயாவுக்கும் தேவகிக்கும் வம்பு பேச ஒரு வாய்ப்பாகிவிடுமே என்கிற அச்சம். காலை பகல் மாலை 3 வேளைகளிலும் அவனது கண்கள் லிஃப்டின் பக்கம் சுழன்று கொண்டிருந்தது. நேரடியாக அவளிடம் ஏதும் பேச முடியவில்லையே என்ற ஏக்கம் மனத்தை வருத்தியது. அவனது பிரார்த்தனை போலும். அன்று மாலை ஆரம்பித்த மழை பலத்த இடிமுழக்கத்துடன் கொட்டோ கொட்டென்று கொட்டத் துவங்கி விட்டிருந்தது. அப்போ நீங்கள் 3 பேரும் என்னோட தானே வரப்போறீங்க? துரைசாமியை பார்த்து நித்யானந்தன் கேட்டான். அவன் கண்கள் அவளுடன் சுகன்யா முகத்தை தேடின. வரேன் சார், ரொம்ப நன்றி பதில் அளித்தான் கோவிந்தன். மழை சிறிது அடங்கியதும் மறுபடியும் அந்த மூவருக்கும் மேனேஜரின் காரில் சவாரி செய்யும் பாக்கியம் கிட்டியது. அடக்கமாக மழை பெய்ய தொடங்கிய சமயம் பீச் ரோடின் பஸ் நிலையத்தில் கோவிந்தனும் கணக்கர் துரைசாமியும் இறங்கிக் கொண்டனர். அவர்கள் ஏற வேண்டிய பஸ்ஸை வெகு தொலைவில் கூட காணவில்லை. இருவரும் மழைக்கு ஒண்டிக்கொண்டு ஓரமாக ஒரு பக்கத்தில் நிலையத்துக்கு உள்ளிருந்தவர்களுடன் நின்று கொண்டிருந்தனர். இருவரும் பேச வேண்டும் என்று துடிதுடிப்பு.
கோவிந்தன் துணிவுடன் அடிக்குரலில் பேச ஆரம்பித்தான். மேனேஜரு நமக்கு உதவி செய்கிறார், ஒத்துக்குறேன். ஆனால் அதன் நோக்கமே வேறுன்னு புரியுறது. நீங்கள் என்ன சார் நினைக்கிறீர்? அவர் நோக்கம் நல்லதாக இருக்கணும், எல்லாம் சுலபமாக முடியணும்னு ஆசைப்படுறேன். எனக்கும் அதே ஆசைதான் சார். என்னவோ அவர் நம்ம அலுவலகத்திற்கு வந்த நாளிலிருந்து எனக்கு ஒரு கற்பனை. எனக்கும் அது மாதிரியான அழகான கற்பனை தான். இதில் நீ பெண் வீட்டை சேர்ந்தவன், நான் மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்தவன். பரிகாசமாக மனநிறைவோடு சிரித்தார் துரைசாமி. நான் பெண் வீட்டுக்காரன் சார், நீங்கள் வேணால் பிள்ளை வீட்டுக்காரராக இருந்துக்கோங்க. ஒன்று சொல்லிட்டேன், வரதட்சணை சீரு இதுகளை பற்றி பேசக்கூடாது. வழப்பழனியில் தான் கல்யாணம். வேணும்னா ஜலஜா ஹோட்டலில் நம்ம ஆஃபீஸர்களுக்காக ஒரு ரிசப்ஷன். ரொம்ப எளிமையான கல்யாணத்தை செய்து முடிப்போம், குறை சொல்லக்கூடாது. ஒத்துக்கிறேன், ஆனால் ரிசப்ஷன் போது மட்டும் எனக்கு 2 ஸ்வீட்டு தனியாக கொடுத்துடணும். எனக்கு பிள்ளை மேலும் பரிவு, பெண் மேலும் பாசம். ஆகட்டும், அப்படியே செய்வோம். இருவரும் சிரிக்க ஆமோதிப்பது போல பலத்த ஒரு முறை இடித்து ஓய 2 பஸ்கள் அடுத்தடுத்து வந்து நிற்க இருவரும் சிரித்தபடி பிரிந்தனர். காரை திருவல்லிக்கேணி பக்கம் திருப்பினான் நித்யானந்தன். பளிச்சென்று ஒரு பெரிய மின்னல், தொடர்ந்து வானம் இடிந்து விட்டது போன்றதொரு பெருத்த இடி. திடுக்கிட்டு போன சுகன்யா அம்மாடி என்று தன்னையும் அறியாது கூறியபடி அவன் தோள்பட்டையை இறுக்கி பிடித்து கொண்டு விட்டாள். காரை சாலை ஓரமாக சட்டென்று நிறுத்திவிட்டு மிகவும் ஆதங்கத்துடன் அவளது கரங்களை பற்றினானவன். மறுபடியும் கண்ணை பறித்ததொரு மின்னலுடன் பெரிய சப்தத்துடன் வானம் இடித்தது. தன் கைகளை அவன் பிடித்திருக்கும் நினைப்பே இன்றி திகிலுடன் சுகன்யா விழித்தாள். அவரது விரல்கள் நடுங்குவதை தன் பிடியில் உணர்ந்த நித்யானந்தன் மெல்ல சிரித்தான். இடினா இத்தனை பயமா? என் அம்மா கொஞ்சமும் பயப்பட மாட்டாங்க. கார் ஓடிக்கொண்டிருக்கும் போது இடியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. மழை நிற்கும் முன் வானம் இப்படித்தான் பயமுறுத்துவது வழக்கமாச்சே என்றான். விழிப்பு ஏற்பட்டு சற்றென்று தன் கைகளை அவனது பிடியினின்று உருவிக்கொண்டாள். முகம் சிவந்து போனாள். சாரி சார் என்று திணறினாள். இதற்கு வருத்தப்படுவானேன்? நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். திரும்பி அவனை திகைப்புடன் பார்த்தாள். நெஞ்சு படபடத்தது. சுகன்யா, நான் உன்னை காதலிக்கிறேன். கல்யாணம் செய்துக்க விரும்புகிறேன். இதை நான் உன்னை பார்த்த நாளே அல்லது உன்னோடு பேசும் சந்தர்ப்பம் கிடைச்ச போது சொல்லி இருந்திருப்பேன். ஒரு சமயம் நீ நம்பியிருக்க மாட்டாய். ஒருத்தர் மேலே நமக்கு காதல் ஏற்படுறது எப்போ எதுக்குன்னெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா? ஒரே பார்வையில் எனக்கு உன்னை பிடிச்சு போச்சு. நீ என்ன சொல்கிற? பதில் பேச முடியாத ஒரு இன்ப அதிர்ச்சியில் அவள் விழித்தாள். மழை நின்று போய் சாலையில் போக்குவரத்து துரிதமாகி கொண்டிருந்தது. சர்ரு சர்ரு என்று தேங்கி நின்ற மழை நீரை வாரி அடித்துக்கொண்டு வண்டிகள் வேகமாக நகர்ந்தன. மழை விட்டதும் மனித குரல் பல பக்கமும் கேட்டது. ஆனால் அவளுக்கு எல்லாம் அப்படியே கட்டுண்டு ஆனந்த பரவசத்தில் நிற்பது போன்ற பிரம்மை. அவன் கேட்டது உண்மையா கனவா? என்ன பதில் சொல்ல மாட்டேங்கிற என்றபடி அவனது கரங்களை அவன் மீண்டும் பற்றினான். அவைகளின் லேசான உஷ்ணம் மறுபடி அவளது கரத்தின் மீது படிந்தபோது உலக நினைப்பு வந்தது. மனதிலே தாங்க முடியாத மகிழ்ச்சி. நீ பேசாமல் இருக்கிறத பார்த்தா என்ன ஏற்றுக்கிறேன்னு அர்த்தம் இல்லையா? அவளது விரல்களை அழுத்தி பிடித்தான். நேரடியாக பதில் பேசாது அவள் தன் கைப்பையை திறந்தாள். பிளாஸ்டிக் உரைக்குள் பத்திரமாக வைத்திருந்த கைக்குட்டியை எடுத்து இதை திருப்பி கொடுக்கணும்னு பல தடவை முயன்றேன். சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இதை நீ திருப்பி தந்தால் என்னை நீ விரும்பலைன்னு எடுத்துக்குவேன். உன்கிட்டையே வச்சுக்கொண்டா நீயும் என்னை விரும்புகிற, என்னை கல்யாணம் செய்துக்க சம்மதிக்கிறேன்னு புரிஞ்சுக்குவேன். லேசாக முறுவலித்தான். கட்டுக்கொள்ளா மகிழ்ச்சியுடன் அதை தன் கைப்பைக்குள் மூடினாள். சுகன்யா. அவன் குரலில் துணித்த அன்பும் கனிவும் அவள் மனதை தொட்டன. உன்னை நான் காதலிக்கிறேன், நீயும் என்னை விரும்புகிற இல்லையா? அவள் பதிலுக்கு பலமாக தலையை அசைத்தாள். அப்படின்னா இனி பயமில்லாமல் உன் வீட்டு வாசலில் உன்னை இறக்கி விடலாம் இல்லையா? எச்சிலை விழுங்கி கொண்டாள். வேண்டாம், அதற்குள்ள அப்பா கிட்ட இத்தனை பெரிய சங்கதியை சொல்ல என்னால் முடியாது. மெதுவாக சமயம் பார்த்து சொல்ல விரும்புகிறேன். அதுவரை தயவு செய்து என்னை அன்று போல் இன்றும் தெருக்கோடியிலே விட்டுட்டு போகலாம் என்றாள். அதனால் சீக்கிரமாக இதை உன் அப்பா கிட்ட சொல்லி அவரை நான் சந்திக்க ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தணும். செய்வியா?
அவள் தலையை மீண்டும் அசைத்தாள் மகிழ்ச்சியுடன். உனக்கு மல்லிகை பூவும் செண்பக பூவும் பிடிக்கும்னு தெரிஞ்சு கொண்டேன். அதே போல இடியோசை உனக்கு பிடிக்காது, பயப்படுவேங்கிறதையும் புரிஞ்சு கொண்டேன். திருமணத்தில் இணைந்து நாம் இருவரும் ஒருவரையொருவர் காலமெல்லாம் புரிஞ்சிக்க போகிறோம் என்று பரிவுடன் பேசி அவன் காரை ஓட்டத் தொடங்கினான். அதே சமயம் வித்யாசாகர் அந்த சிறப்பு அங்காடியில் ஒரு பக்கம் நின்று கொண்டு பார்வதியின் காதுகளில் கிசுகிசுத்து கொண்டிருந்தான். சுப காரியங்களை சீக்கிரம் செய்து முடிக்கணும்னு பெரியவங்க சொல்வாங்க. உங்களுக்கு தெரியாதது இல்லை. அதோ வரதே அந்த பென்ஸ் கார் தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே தான் அவங்களும் வரும்படி ஏற்பாடு செய்திருக்கேன். கடை 4 மணிக்கு திறப்பாங்க. உடனே புறப்பட்டு வந்துருங்கன்னு சொன்னேன். ஏன் தாமதமோ தெரியல முணுமுணுத்தான். திருமதி வேதாச்சலம் தன் மகளுடன் அந்த சிறப்பு அங்காடிக்கு சாமான் வாங்க வந்தது போலவும், அங்கே அதே காரியத்தை செய்ய வந்த நித்யானந்தத்தின் தாய் பார்வதியை எதேச்சையாக சந்தித்து அவனால் அறிமுகம் செய்து வைக்கப்படுவது போன்றதொரு ஏற்பாடு அவனுடையதுதான். அவன் சொன்ன நேரத்திற்கு ஷியாமளா வராதது குறித்து அவனுக்கு எரிச்சல் ஏற்பட்டது. தாங்கள் பணம் படைத்தவர்கள், அதனால் முன்னே பின்னே வர சாத்தியப்படும். மற்றவர்கள் அவர்கள் வரவிற்காக காத்திருக்க வேண்டும் என்று அலட்சியமா? உள்ளூர எண்ணி குமைந்தான். ஆனால் ஷியாமளா நேரம் கடந்த புறப்பட்டதற்கு காரணம் இருந்தது. அவளுக்கு மின்னலுடன் கூடிய இடி மழையில் வெளியே புறப்பட அச்சம். வழிநெடுகிலும் அவள் பல முறை அர்ஜுனா அர்ஜுனா என்று பாண்டவர்களின் சகோதரனை கூப்பிட்ட வண்ணம் வானம் பளிச்சிட்ட பொழுதெல்லாம் உடம்பை சிலிர்த்து கொண்டு காதை பொத்தி கொண்டுதான் வந்தாள். நல்ல வேளை, மழை துப்புரவாக நின்று இடியும் அடங்கி போனது. டிரைவர் காரை திறக்க அவள் கையில் அழகு பையுடன் கடைக்கு முன் இறங்கினாள். பார்வதி வைத்த வழி வாங்காது அவளை கால் முதல் தலைவரை பார்த்தாள். சற்று பருமனாக தாயும் மகளும் தென்பட்ட போதிலும் பணக்கார களை வடிந்த முகமும் நடையும் அவளை ஒரேடியாக ஈர்த்து கொண்டன. ஆரஞ்சு ஷிப்பானில் வருகிறது தான் அவளது கடைக்குட்டி பெண் ஷைலா. கொஞ்சம் பருமன், ஆனா பணத்தின் மேலே உட்கார்ந்துருக்கா. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுக்கு வந்ததும் டயட்டில் போட்டு இழைக்க வச்சுடலாம். அது ஒன்றும் பிரமாதமான காரியமில்லை. பார்வதிக்கு வேப்பிலை அடித்து கொண்டிருந்தான் வித்யாசாகர். படிகள் ஏறி வராந்தாவுக்குள் வந்தவன் எதிரே பரபரப்புடன் வந்து நின்றான். ஹலோ சின்னம்மா, என்ன இந்த மழையில் சாமான் வாங்க புறப்பட்டிருக்கீங்க? எதேச்சையாக விசாரிப்பது போல கேட்ட வண்ணம் கண்களால் பார்வதிக்கு ஜாடை செய்தான். அவன் வேகமாக அந்த பக்கம் வந்தான். அட, இன்னைக்கு நான் உங்களை எல்லோரும் இந்த இடத்துல சந்திப்பேன்னு நினைக்கல. ரொம்ப சந்தோஷம் சின்னம்மா. இவங்க என் சிநேகிதன் நித்யானந்தன் என்கிறவனின் தாயார். நானும் நித்யானந்தனும் காலேஜில் படித்தவங்க. என் வரை இவங்க என் தாய் போல. நான் ஹாஸ்டலில் தங்கி படித்த காலத்தில் வருஷத்தில் பாதி நாட்கள் இவங்க வீட்டில் தான் கழிச்சிருப்பேன். ரொம்ப நல்லா சமைப்பாங்க, அன்போடு கவனிச்சுப்பாங்க. படபடவென்று அடுக்கிக் கொண்டே போனவள் சட்டென்று நிறுத்திவிட்டு, அடடா, உங்களுக்கு அவங்க யாருன்னு சொல்லலையே. அம்மா, இவங்க கணவரது தொழிற்சாலையை சேர்ந்த அலுவலகத்தில் தான் நான் வேலை பார்க்குறேன். ஒரு வழியில் எனக்கு இவங்க சின்னம்மா உறவு. திருமதி வேதாச்சலம் உங்களைப் போலவே என்னை ரொம்ப அன்பாக கவனிச்சுக்கிறவங்க. இது அவங்களது கடைசி பெண், செல்வி ஷைலா. அறிமுகத்தை வேகமாக துவக்கி முடித்தான். இதோடு 9ஆம் அத்தியாயம் முடிவுற்றது.